இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம் பரம தகப்பனின் கரத்துக்குள் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அவரோடு கூட நாம் கூட்டி சேர்த்து இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய், அவருடைய வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாய் நாம் மாறியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை, அவருடைய கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறபடியினால் அங்க இருந்து வர்ற எல்லா ஊற்றுகளும் சரீரத்தின் அவயவங்களாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் பரிபூரணத்தை பெற்றவர்கள் என்பதை நாம் ஆழமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுதுன்னா அந்த ஃபுல்னஸ நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற நாம் அவருடைய முழுமையை நாம் பெற்றிருக்கிறோம். இதை உணர 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 நம்ம லைஃப்ல இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ ஸ்ட்ரகிள், எத்தனையோ போராட்டங்கள், விசுவாச போராட்டங்கள், மனதின் குழப்பங்கள், இது எல்லாம் நாம் யார் என்கிறதை அறிய தொடங்கும் பொழுது நமக்கு பெரிய விடுதலை கிடைக்கும். அதுதான் இன்று இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு பல காரியங்கள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த நாளிலும் விசுவாசத்தின் இன்னொரு டைமென்ஷன் அதை குறிச்சுதான் நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே விசுவாசம்னா என்ன, அவிசுவாசம்னா என்ன, இதுக்கு இடையில ரெண்டுக்கும் இடையில சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூணுக்குரிய வித்தியாசத்தை முதல்ல பார்த்தாதான் இன்றைக்கு நம்முடைய மனது எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ விசுவாசம், சந்தேகம், அவிசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் மேல, அவருடைய வார்த்தையின் மேல வைக்கப்படுகிற முழுமையான நம்பிக்கை. அதாவது ஃபுல் கான்பிடென்ட் ட்ரஸ்ட், அதுதான் விசுவாசம். இது கண்ணுக்கு தெரியாதத உண்மையாய் பார்ப்பது. கண்ணுல நம்ம பார்க்க முடியாது, ஆனா அதுதான் நிஜம் என்று, அதாவது நம்மளுடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை நம்புவதற்கு பெயர்தான் விசுவாசம். இப்ப ஆபிரகாமுக்கு வயதான காலத்துல அவர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் அப்படின்னு உறுதியா நம்புறாரு. எல்லாமே அவருக்கு எதிரடையான சூழ்நிலைகள். சரீரம் எதிரடையான சூழ்நிலை, சாராளுடைய கர்ப்பம் எதிரடையான சூழ்நிலை, அவருடைய வயது, சாராளுக்கு அந்த வயதுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய பலன் உண்டானா கிடையாது. எல்லாம் எதிரடையான சூழ்நிலை தான். ஆனால் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அப்ப அவருடைய ஹார்ட்டோடைய ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, அப்பா ஆண்டவரே நீர் சொன்னால் அது நடக்கும், நான் உம்மை நம்புகிறேன். இதுக்கு பெயர் விசுவாசம். இப்ப சந்தேகம் அப்படிங்கிறது தேவன் செய்வாரா இல்லையா. அப்போ இது விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இது இது நிறைய நேரங்கள்ல பார்த்தா இது ஏதோ அவரை எதிர்க்கிறதுனால வர்ற மனநிலை இல்ல, நம்முடைய இருதயம் பலவீனமா இருக்கும். இப்ப பேதுருவை பார்க்கும்போது, பேதுரு கடல் மேல நடக்கிறப்போ பலமான காற்றை பார்த்த உடனே, அவர் அந்த சூழ்நிலைய பார்த்த உடனே மூழ்கிறோமோ அப்படின்னு பயப்படுறாரு. ஆனா இயேசுவ அவர் நம்ப மறுக்கல. அங்க உடனே இயேசுவ தான் கூப்பிடுறாரு. அப்போ ஆனா சூழ்நிலைய பார்த்து திகைக்கிறார். இதுக்கு பெயர் தான் என்னது, சந்தேகம். ஆண்டவரே உண்மை எனக்கு தெரியும், ஆனா இந்த சூழ்நிலை பயமா இருக்குதே, இந்த சூழ்நிலை எனக்கு இவ்வளவு எதிரா இருக்குதே, இந்த சூழ்நிலை எனக்கு போராட்டமா இருக்குதே, இது எப்படி மாறுமா, மாற முடியுமா. ஆனா நம்பிக்கை அவர் மேல இருக்கும். ஆனா கூட அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு திகைப்பு இருக்கும். இதற்கு பெயர் சந்தேகம். இதுக்கு பெயர் அவிசுவாசம் இல்ல. அவிசுவாசம் என்பது என்னங்கிறத நான் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்ததா, அவிசுவாசம் என்றால் தேவன் செய்யவே மாட்டார் என்கிற ஒரு மனநிலை. அது ஒரு முடிவு, ஒரு தீர்மானம். இப்போ இது தெரியாம வர்றது கிடையாது. சந்தேகங்கிறது நம்மளே அறியாம பலவீனத்துல வர்றது.
அது தேவனிடத்துல உதவியை கேட்கும் போது அந்த சந்தேகத்தையும் நீக்கி நம்மை விசுவாசத்துக்குள் நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆனா தெரிந்தே ஆண்டவரை நம்ப மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பது, இது இருதயத்தின் கடினத்தன்மையை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பல அற்புதங்களை பார்த்துட்டாங்க வனாந்திரத்துல. ஆனாலும் என்ன சொல்றாங்க, அவங்க எகிப்துல இருந்த நாள் முதற்கொண்டு, அவங்க எகிப்துல இருந்து வெளியே வந்த நாள், எகிப்துல இருந்து வெளியே வந்து செங்கடலை தாண்டின நாள், வனாந்திரத்துல மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள், காடையினால போஷிக்கப்பட்டாங்க, தண்ணீர் கண்மலையில இருந்து தண்ணீர் வந்தது, எல்லாத்தையும் கண்ணால பார்க்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, வனாந்திரத்தில் எங்களை சாகடிக்கவே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அவரை நம்ப மறுக்கிறாங்க. தேவன் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அது நடக்காது, நான் அதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து தீர்மானமா நம்ப மறுப்பதற்கு பெயர்தான் அவிசுவாசம். சந்தேகங்கிறது ஒரு கேள்வி. ஆண்டவரே, நீர் உண்மையிலே என் கூட இருக்கிறீரா அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை கேட்கிற ஒரு கேள்வியை போன்றதுதான் சந்தேகம். இயேசு சந்தேகப்படுறவங்கள ஒரு நாளும் தள்ள மாட்டாரு. ஏன்னா நானும் அப்படித்தான் சந்தேகப்பட்டேன் ஒரு காலத்துல. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நான் இப்படிதான் கேள்வி கேட்டேன், ஆண்டவரே நீர் உண்மையிலே நல்லவரா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு என்னைய தள்ளி இருக்கணும்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பேசவே முடியாது. எல்லோருக்கும் சந்தேகங்கள் ஏற்படும். ஆனா அந்த சந்தேகங்களை அவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை வெளிச்சத்தில் நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அதனால எனக்கு சந்தேகம் வருதே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவ்விசுவாசம் என்பது முற்றிலுமாய் அவரை நம்ப மறுப்பது, அவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராய் நிற்பதற்கு பெயர்தான் அவ்விசுவாசம். அப்போ சந்தேகப்படுறவங்கள அவர் தள்ள மாட்டாரு. நமக்கு கேள்வி வரும்போது அந்த கேள்விக்குண்டான விடையை அவர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். இப்ப தோமா, நான் அவர் அவர் வந்து அவர் விரல தொட்டு பார்த்து அவர் விழாவில என் கைய போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அவர் உயிரோட வந்துட்டாருன்னு, நான் அவரை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அங்க அவனுக்கு அவனுடைய சந்தேகத்தை அவன் வெளிப்படுத்துறான். தேவன் அந்த சந்தேகத்தை தீர்க்கிறார். ஆனாலும் அவங்கிட்ட சொல்ற, நீ கண்டு விசுவாசிச்ச, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவ்விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு ஆன்சரா இருக்கு. நீர் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உம்மை நம்ப போவதில்லை. இதுதான் மிகவும் ஆபத்தான இடத்துல நம்முடைய இருதயம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். எதையுமே நம்ப முடியாது. என்ன வார்த்தையை தேவன் வாக்குத்தத்தமா கொடுத்தாலும் நம்ப முடியாது. எத்தனை ஊழியர்கள் வந்து ஜெபித்தாலும் நம்ப முடியாது. ஏன்னா இது இருதயம் கடினப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சந்தேகம் வர்றப்போ அந்த சந்தேகத்தை ஆண்டவர் அழகா தீர்த்துருவார். ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு நான் இப்படி பலவீனப்படுறேன். அந்த அந்த குமாரனுக்காக அந்த அந்த தகப்பன் தன் மகனுடைய அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்த அந்த மகனுடைய தகப்பன் நான் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு பக்கம் விசுவாசிக்கிறேன், ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு அவிசுவாசம். அது என்னது? சந்தேகம். இந்த சுகம் உண்டாகுமா? ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து அந்த மகனை வளர்த்து 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 வர்ற சூழ்நிலையில அவனால அத இப்படி ஒரு சுகம் தன் மகனுக்கு கிடைக்குமா, இந்த தேவனால் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவனுக்கு இருக்கு. ஆனா சரண்டர் எங்க பண்றான்? ஆண்டவரிடத்துல சரண்டர் பண்றான். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அங்க சரண்டர்ட் ஹார்ட், உண்மையுள்ள இருதயம், அதுதான் உண்மையுள்ள இருதயம். சந்தேகம் வர்றது தப்பு இல்ல. ஆனா அந்த சந்தேகத்தையும் அவரிடத்துல கொண்டு போகும்போது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு நமக்குள்ள அவருடைய வல்லமை கிரியை செய்து அந்த சந்தேக எண்ணங்களிலிருந்து நம்மை நிச்சயமாய் விடுபட செய்யும்.
இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே நம்பிக்கை பெருகும். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் நம் இருதயத்துல பெருகும். ஆனா இந்த சந்தேகத்தை அவர்கிட்ட கொடுக்காம நாமே மனதுல வச்சு 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 என்ன செய்யக்கூடாது? குழம்பி கொண்டு இருக்க கூடாது. அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்பா இந்த இடத்துல என் ஹார்ட்ல இப்படி ஒரு எண்ணம் வருது, என்னால இதை மேற்கொள்ள முடியல, இது என்னுடைய பலவீனம் என்பதை நான் உணர்கிறேன். நமக்காக பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். எவ்விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். அவருக்கு தெரியும் நம்ம ஹார்ட், இந்த இடத்துல என் பிள்ளையினுடைய இருதயம் எப்படி யோசிக்கிறது, என் பிள்ளைக்கு எப்படி உதவி செய்யணும். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள் அவர் இருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு வல்லமையான கிரியையை நடப்பித்து அந்த சந்தேகத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது நிச்சயம். அவரையே நம்ப மறுத்தோம்னா நம்மளை காப்பாற்ற யாராலையும் முடியாது. சந்தேகம் வருவது அது இயற்கை, அது குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். அதையும் அவர்கிட்ட கொண்டு போகும்போது உங்களுடைய இருதயம் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அது நிரம்பும். சந்தேகத்தை விசுவாசமாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. அவிசுவாசத்தை விட்டு வருவதற்கு, அவிசுவாசத்தை நம்ம விடணும்னா நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். சந்தேகத்தை விசுவாசமா மாற்றுவதற்கு அவருடைய வார்த்தை போதும். ஆனால் அவ்விசுவாசம் முழுவதுமா தேவனையே நம்ப மறுக்கிற ஒரு இருதயமா இருக்கும் என்றால் அந்த இருதயம் தேவனிடத்திற்கு நேராய் மனம் திரும்பும் போதுதான் அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் மாறும். சந்தேகங்கிறது ஒரு பலவீனம், அதை தேவன் குணமாக்குவார். ஆனால் அவ்விசுவாசம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டான்னு வசனம் சொல்லுது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள இருதயம். சந்தேகம் வர்றது தப்பு கிடையாது. முற்றிலுமாய் அவரையே நம்ப மறுப்பது, அவருடைய வார்த்தையை அறவே நம்ப மறுப்பது, அதுதான் அவிசுவாசம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இன்னைக்கு உங்க ஹார்ட் எந்த இடத்துல இருக்கு? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களையே நீங்க சோதித்து பார்க்கலாம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், யாருக்குள்ளேயும் இந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் இல்ல. அவிசுவாசம் உள்ள இருதயம் இருந்தா இந்த வார்த்தையை கேட்க நம்ம இந்த இடத்துல ஒன்று சேரவே முடியாது. அந்த வார்த்தை என்னைய நிரப்பும், அந்த வார்த்தை என்னை விடுவிக்கும். ஏன்னா இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத நீங்க நம்பினதுனாலதான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களே தவிர உங்களுக்குள்ள அவிசுவாசம் உள்ள இருதயம் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். சந்தேகம்தான். நீங்க இந்த சந்தேகத்தை குறிச்சு நீங்க கலங்க வேண்டாம். இந்த சந்தேகத்தை அவரிடத்துல அப்படியே கொண்டு போகும் பொழுது உங்கள் அந்த சந்தேகத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததா ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பிளவுபட்ட இருதயம், அதாவது டிவைடட் ஹார்ட், அன்டிவைடட் ஹார்ட். பிளவுபட்ட இருதயம் அப்படின்னா என்ன? பிளவுபடாத இருதயம். இப்போ அந்த 10 வேவுக்காரர்கள் ராட்சதர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? நம்ம தோற்று போயிருவோம்னு சொல்றாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் அதே ராட்சதர்களை பார்த்தாங்க. ஆனா அவங்க ராட்சதர்களை பார்க்கல, தேவனை பெரிதாக பார்க்கிறாங்க. சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா அவங்க பார்க்கிற விதம் அது வேறு மாதிரியாக இருந்தது. 12 பேரும் பார்த்தது ஒரே சூழ்நிலையதான். ஆனா இந்த 10 பேர் பார்த்த விதம் வேறு, இந்த 2 பேர் அந்த சூழ்நிலையை பார்த்த விதம் வேறு. இவங்களுக்கு அவங்க ராட்சதர்கள் பெருசா தெரியல, அந்த சூழ்நிலை பெருசா தெரியல. இவர்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் அந்த மனிதர்களை
விட எங்கள் தேவன் பெரியவர் அப்படிங்கிறத இவர்கள் இருதயத்தில் ஆணித்தரமாக உணர்ந்திருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் விசேஷித்த ஆவியை உடையவர்களா இருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள்னு தேவன் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. உத்தமமாய் பின்பற்றுதல் அப்படின்னா ரெண்டு விஷயம். நம்ம இது ஏற்கனவே மார்னிங் மெடிடேஷன்ல பார்த்தோம். பிளவுபடாத இருதயம், அன்டிவைடட் ஹார்ட். இது முழுவதுமா இந்த இருதயம் 100% தேவனை மட்டும் நம்பும், வேற எதையும் நம்பாது. சூழ்நிலைக்காக தேவனை விட்டு கொடுக்காத ஒரு குணம். சூழ்நிலையை பார்த்த உடனே தேவனை விட்டு கொடுக்காது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? சவுல பாக்குறோம், மனுஷங்க இவனை புறக்கணிச்சு தள்ளிடுவாங்களோன்னு உடனடியா சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன செய்யறான்? அங்க பலி செலுத்துறான். சூழ்நிலைக்காக தேவனை விட்டு கொடுக்கிறான். ஆனா அதே நேரத்துல வாழ்ந்த தாவீது, சூழ்நிலை எதிராக இருக்கிறது, கோலியாத் பெரிய ராட்சதன். அங்க சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். சூழ்நிலைக்காக தேவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள். என்ன வேணாலும் வரட்டும், என் கூட இருக்கிற என் தேவன் பெரியவர். அப்போ உத்தமமாய் பின்பற்றுதல் அப்படின்னா ரெண்டு காரியம். இந்த காலேபிடத்திலையும் யோசுவாவிடத்திலையும் இந்த குணம் இருந்தது. அவங்களுக்கு பிளவுபட்ட இருதயம் இல்ல, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் இது நடக்குமா அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் இல்ல. அதனாலதான் வித்தியாசமான ஆவியை அவர்கள் உடையவர்கள். அவங்க தேவனை விட்டு கொடு. 10 பேரும் இவங்களுக்கு எதிராக நின்னு பேசுறாங்க, மெஜாரிட்டி இவங்களுக்கு எதிராக நிக்குது. அந்த அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை விட்டு கொடுக்கவில்லை. இதுதான் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிற இருதயம். ஊரோடு ஒத்து போவது அல்ல, தேவனோடு நிற்பதற்கு பெயர்தான் உத்தமமான விசுவாசம், உத்தமமாய் தேவனை பின்பற்றுதல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த இருதயம் தான் எப்பவும் சமாதானத்துல இருக்கும், சந்தோஷத்துல இருக்கும். சூழ்நிலைய என்ன வேணாலும் வரட்டுமே, எது வந்தா என்ன, நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு உறுதியா இப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் இருப்பார்கள். அப்போ பிளவுபடாத இருதயம், அன்டிவைடட் ஹார்ட் அப்படின்னா தேவனுக்கும் உலகத்துக்கும் இடையே அலசடிப்படாத ஒரு 100% தேவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம். இததான் ஹோல் ஹார்ட்டட்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல நம்ம சொல்றாங்க. இப்போ ஒரு வசனம் சங்கீதம் 86:11 நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஒன்னஸ்ல நான் வரணும், என் இருதயம் ஒருமுகப்படணும். யுனைட் மை ஹார்ட் அப்படின்னு தாவீது ராஜா இங்க சொல்றாரு. என் இருதயம் பல துண்டுகளா செதறி கடக்க நீர் அனுமதிக்காதீர், அதை உமக்காக மட்டும் ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறார். உமது நாமத்திற்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நான் சூழ்நிலையை பார்த்து, மனுஷனை பார்த்து, மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து, எதை பார்த்தும் நான் பயப்படாதபடிக்கு, உமது நாமத்திற்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்போ இந்த பிளவுபட்ட இருதயம் எப்படி இருக்கும்னா, தேவனும் வேணும், உலகமும் வேணும். ஆனா அன்டிவைடட் ஹார்ட், தேவன் ஒருத்தர் மாத்திரம் போதும், அவர் வார்த்தை மாத்திரம் போதும் அப்படிங்கிற இடத்துல அந்த அன்டிவைடட் ஹார்ட் இருக்கும். இந்த டிவைடட் ஹார்ட் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுலயும் குழப்பம், தடுமாற்றம் இருக்கும்.
ஆனா அன்டிவைடட் ஹார்ட், பிளவுபடாத இருதயத்தை உடையவர்கள் எந்த முடிவை எடுக்கிறதுலயும் தெளிவா இருப்பாங்க, அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களா இருப்பாங்க, உறுதியுடையவர்களா இருப்பாங்க. இப்போ லோத்தினுடைய மனைவி, அவங்க அந்த தூதன் அவங்கள காப்பாற்றி கொண்டு வெளியில கொண்டு அப்படி தள்ளி விடுற. ஆனா அந்த நேரத்துல சொல்ற, பின்னிட்டு பாராதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா லோத்தினுடைய மனைவியினால அந்த செழிப்பையும் அந்த தேசத்தையும் விட்டுட்டு மனது அங்க இருக்கு, இருதயம் பிளவுபட்டு இருக்கு, தேவனை நம்ப முடியல, அங்க பின்னோக்கி பார்க்கிறாள். ஆனா காலேபும் யோசுவாவும் உத்தமமாய் பின்பற்றினார்கள். பிளவுபட்ட இருதயம் உடையவர்கள் 2 படகுல கால் வச்சுட்டு நிக்கிறதுக்கு சமானம். அது எப்பனாலும் கடல்ல விழுந்து போகிற நிலை. ஆனால் பிளவுபடாத இருதயம், அன்டிவைடட் ஹார்ட் இருக்கிறவங்க கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள். அவர்கள்தான் கண்மலையின் மேல் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள். அந்த வீடு புயல் அடிச்சாலும், காற்றடிச்சாலும், மழை அடிச்சாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் அது அசையாது. அது தேவன் மேலையும் தேவனுடைய வார்த்தையின் மேலையும் முழு நம்பிக்கையாய் அந்த இருதயம் இருக்கும். அந்த இருதயம் எப்போ சமாதானத்தில் இயங்குகிற இருதயமாய் இருக்கும். அப்போ இந்த காலேபை குறித்து சொல்லும் போது ஒரு வித்தியாசமான ஆவி உத்தமமா என்னை பின்பற்றினான் அப்படின்னு சொல்லுது. அதனுடைய ஹீப்ரு வேர்ட் அதுக்கு மாலா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தமா? முழுமையாக நிரப்பப்பட்டது. அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் முழுமையாக நிரப்பப்பட்டது. காலேபினுடைய இருதயத்துல பயத்துக்கோ சந்தேகத்துக்கோ இடமே இல்லை. அது தேவனுடைய விசுவாசத்தால் முழுமையாக காலேபினுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருந்தது. ஃபுல்லா விசுவாசத்தினால நிரப்பப்பட்டிருந்த இருதயம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? இன்னைக்கு சூழ்நிலைய பாக்குறோமா, மனுஷங்களை பார்க்கிறோமா, மனுஷருடைய வார்த்தைகளை பார்க்கிறோமா? எது நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஏன் இருதயம் பிளவுபடுது? வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்போ இந்த 2 எஜமான்கள், எப்போ இருதயம் பிளவுபடுதுன்னா, பயம் வரும்போது, தேவன் கைவிட்டு விட்டால் என்ன செய்வது? இந்த பயம் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? இது ஒருவேளை பொருளை குறித்து, பணத்தை குறித்து, செல்வத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் நிலையையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு பக்கம் தேவனை நம்புறது, பயம் வந்த உடனே தேவன் கைவிட்டுட்டா என்ன செய்யறது? உடனே நம்முடைய சுய பலத்துல மாற்று வழிகளை நாமே தேட ஆரம்பிப்போம். இதை அப்படி பண்ணிடலாமா, இதை இப்படி பண்ணிடலாமா? இருதயம் என்ன எப்படி இருக்காது? ரெஸ்ட்ல இருக்காது. இந்த ரெஸ்ட்ல நம்ம ஹார்ட் இல்லைனாலே ஒண்ணு நமக்கு புரியணும், நம்ம இருதயம் பிளவுபட தொடங்கி இருக்கிறது. இப்போ தேவனை விட ஒரு பொருளோ அல்லது உறவோ முக்கியமா தோன்றும் போது நம்முடைய இருதயம் பிளவுபடுகிறது. அந்த உறவு, அந்த உறவையோ இல்ல பொருளையோ எது நீங்க மேன்மையா பாக்குறீங்க? தேவனை விட
அதாவது மேன்மையா பார்ப்பதுன்னா, நம்ம இருதயம் முழுவதுமா அதிலேயே மாட்டி கொண்டிருக்கோம். ஃபிளஷ்ல கனெக்ட் ஆயிருப்போம். இப்போ அப்படிப்பட்ட உறவுல இருக்கிறவங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அது ரொம்ப வலிக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இவங்களுக்கு வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படி ஃபிளஷ்ல ஆத்துமாவில பிணைக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி இருக்கிறவங்க தேவன் மேல அந்த பிளவுபடாத இருதயத்தை உடையவர்களா இருக்க முடியாது. எப்பவும் அவங்க எங்க இருக்காங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, இப்படிதான் மனது அவங்க அந்த மனிதர்களை சுற்றியே தான் ஓடிக்கொண்டிருக்கும். அது எல்லா உறவுகள்ல கூட பார்க்கலாம். தாய், பிள்ளை, தகப்பன், பிள்ளை, இல்ல கணவன், மனைவி. இந்த உறவுகள்லயே உங்க மனது மாட்டிக்கொண்டு அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பெரிதா ஹர்ட் பண்ணும். அவங்க செய்யற செயல் உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும். தேவன் மேல உங்களால நம்பிக்கையே வைக்க முடியாதபடி அவர்களுடைய வார்த்தையும் அவர்களுடைய செயல்களும் அவர்களுடைய எந்த காரியமும் உங்களுக்கு பிரதானமாய் தோன்றும் என்றால் ஒண்ணு புரியணும், உங்க இருதயம் பிளவுபட்டிருக்கிறது. நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பத்தோட மோதும் பொழுது நம்ம ஒண்ண விரும்புவோம். ஆனா தேவன் நம்மில் ஒண்ணு செய்ய விரும்பி இருப்பாரு. ஆனா அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம, அவர் சொன்னதை செய்யாம அந்த 2 விருப்பங்களும் மோதும் பொழுது நம்முடைய இருதயம் இரண்டாகுகிறது. அப்போ எப்படி இந்த அன்டிவைடட் ஹார்ட், பிளவுபடாத இருதயம், நம்ம இருதயம், காலேபினுடைய இருதயம் முழுவதுமாய் விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. அவன் எதையுமே பார்க்கல. 85 வயசுல கூட யோசுவாவுக்கு முன்னாடி நின்னு எனக்கு 40 வயதுல இருந்த அதே பலன் எனக்கு இப்பவும் இருக்குது. எப்படி அந்த தேவனுடைய ஜீவன்லயே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய சரீரத்துல கூட அந்த சுகமும் அந்த பலனையும் அவர் பெற்றிருந்தார். ஏன்னா உலகத்தையே அவர் பார்க்கல. உலகத்துல இருக்கிறவங்க அந்த கூட சேர்ந்த அந்த 10 பேர் அவங்க வயசை பாக்குறாங்க, அவங்க கால்வலி கைவலி என்னெல்லாம் எல்லாத்தையும் அவங்க பார்த்திருந்திருக்கலாம். ஆனா காலேபு எதையுமே பார்க்கல. என் கூட தேவன் இருக்கிறார்னா நான் எப்பவும் பலனாதான் இருப்பேன். மோசைய பார்க்கிறோம். மோசையினுடைய கண் பார்வை மங்கலையாம், அவன் பலன் குறையலையாம். அந்த கடைசி நாட்கள்ல கூட அவன் மலையேறி போகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்தது. வயது மேட்ரே இல்ல, மனதுதான் மேட்ரு. இந்த காலேபுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். உலகத்தின் எந்த காரியங்களும் பிரதானமாய் அவனுக்கு தோன்றவில்லை. அதனால அவன் பலமுள்ளவனா இருக்கான், சுகமுள்ளவனா இருக்கிறான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு அன்டிவைடட் ஹார்ட், விசுவாசத்தினால் நம்முடைய இருதயம் பூரணமாய் நிரப்பப்படணும் அப்படின்னா முதல்ல சரண்டர், ஒப்பு கொடுக்கணும். நம்ம இருதயத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பலவீனம், சந்தேகம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னுடைய பலத்தினால முடியல, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அடுத்ததா மனம் புதிதாக மறுரூபமாக வேண்டும். நம்ம வேதத்தை இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க கேட்க, இல்ல நீங்க வார்த்தையை தியானிக்க தியானிக்க அந்த சத்தியம் நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத பிளவுகளை எல்லாம் சரி செய்து அதை ஒன்னா இணைக்குது. ஒரு பாத்திரம் விரிசல் அடைஞ்சிருந்தா அதுல எதையுமே நிரப்ப முடியாது. அதே போலதான் இருதயம் பிளவுபட்டிருந்தா தேவனுடைய வல்லமைய நம்ம முழுமையாய் அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம இருதயத்தை அவர்தான் அந்த பிளவுபடாத இருதயமாய் மாற்ற முடியும். நம்ம இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தன்னுடைய அன்பால் அந்த விரிசல்களை அவர் என்ன செய்யறாரு, அடைத்து, தன்னுடைய அன்பால் அந்த விரிசல்களை அடைத்து நம்மை ஒரு வித்தியாசமான ஆவியை கொண்ட ஒரு வெற்றியாளராக நம்மை நிறுத்துவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். நீங்க அப்பதான் ஜெபிக்கணும், அப்படிதான் ஜெபிக்கணும். தகப்பனே, என் இருதயம் பல நேரத்துல உலக காரியங்கள்ல சிதறி போய்விடுகிறது. இன்றைக்கு என் இருதயத்தை நான் ஒருமுகப்படுத்தும் படிக்கு உம்மிடத்துல என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். காலேபை போல உத்தமமாய் முழு இருதயத்தோடு
உம்மை பின்பற்ற எனக்கு பலன் தாரும். பிளவுபடாத இருதயம் அப்படிங்கிறது தேவனுக்கு பாதி இடத்தை கொடுக்கறது இல்ல, முழு இடத்தையும் கொடுத்துட்டு அமைதியா இளைப்பாறுதலில் இருப்பதற்கு பெயர்தான் பிளவுபடாத இருதயம். இந்த இருதயத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? அன்டிவைடட் ஹார்ட். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபிங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அந்த ரோமர் 15:13 வைத்து நீங்க ஜெபிங்க. பரிசுத்தாவியின் பலத்தினாலே எனக்குள்ளே நம்பிக்கை பெருகட்டும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நீர் நிரப்பும் அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த உலகம் ஒரு பாத்திரமாகவே தெரியாது. அந்த எபிரேயர்ல நம்ம அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க கடைசியில சொல்லப்பட்டிருக்கோம், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படவில்லை. உலகம் அவங்களுக்கு பெருசாவே தெரியல. வாசிக்கலாம், எபிரேயர் 11:38 அந்த முதல் பாக வாசிங்க. அந்த எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள், உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் எதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னைக்கு நம்மள எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு? டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாலே நம்முடைய இருதயத்துல சில விரிசல்கள் இருக்கிறது. அவர் நமக்கு இப்ப நம்ம புது உடன்படிக்கையில நம்ம பாக்குறோம், நமக்கு புது இருதயத்தை அவர் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகும் இன்னமும் நமக்குள்ள சில பழைய மனுஷனுடைய சாயல் நமக்குள்ளே இருப்பதினால் இந்த புதிய இருதயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம் என்கிறத கூட உணர முடியாத இடத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த அவிசுவாசம், சந்தேகம், பயம், இது எல்லாம் பிளவுபட்ட இருதயத்திலிருந்து வரக்கூடியது. அவிசுவாசம்னா முழுவதுமா அது ஃபுல்லா டார்க்னஸ் தான். அது குருட்டாட்டம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இருதயம். அவிசுவாசம் அப்படிங்கிறது இருதயத்தின் நிலை. எபிரேயர் 3:12 வாசிக்கலாம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். நான் ஏற்கனவே சொன்னேன், சந்தேகம் வேற, அவ்விசுவாசம் வேற. அவ்விசுவாசம் என்பது 100% அவரை நம்பாத நிலை. அதுதான் பொல்லாத இருதயமா, அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அவ்விசுவாசம் எங்க செயல்படுது? அதுவும் எப்படி விசுவாசம் நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் ஃபுல்லா ஒரே லைன்ல அலைன்மெண்ட் ஆகும் போது அந்த விசுவாசம், பூரணமான விசுவாசம், இருதயபூர்வமான விசுவாசம், அந்த மெசேஜ் நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு அது நல்லா புரியும். நம்மளுடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் அவரை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதற்கு பெயர்தான் அந்த இருதயபூர்வமான விசுவாசம். இப்ப அவிசுவாசமும் இந்த மூன்றுலயும் செயல்படும். அங்க மைண்ட்லயும் நம்ப முடியாது, சித்தத்திலையும் நம்ப முடியாது, உணர்வுலையும் அவரை நம்பவே முடியாது. கடவுளை நம்ப மறுக்கின்ற ஒரு குணம்தான் அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தை தூண்டுவதற்கு பிசாசு செயல்படுகிறான், சாத்தான் செயல்படுகிறான். இவ்வுலகத்தின் தேவனானவன், வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷம்
தேவனுடைய சாயலாய் இருக்கிறது. அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இத முந்தி நம்ம தியானித்து இருக்கிறோம். அதாவது கண்ணை மூடிட்டு இருக்கிறது வேற, குருடா இருக்கிற நிலை வேறு. குருடு அப்படின்னா எத்தனை 1000 வாட்ஸ் லைட் போட்டாலும் அவங்களால வெளிச்சத்தை உணர முடியாது. அதற்கு பெயர்தான் அவ்விசுவாசம். நீங்க எவ்வளவுதான் நீங்க பேசினா கூட அது உள்ள போகாது. அது என்ன இருதயத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் சிந்திப்பாங்க, அதை தான் பேசுவாங்க. இதை தூண்டுகிறவன் யார்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான். சாத்தான் மனதை என்ன செய்யறான்? குருடாக்குகிறான். அந்த குருட்டு தன்மையினால அவிசுவாசம் உண்டாகுது. அவனுக்கு இடம் கொடுக்கிறது யாரு? நம்ம தான். அந்த அவிசுவாசம் யாருக்கு இருக்குதோ அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறது அவங்கதான். அதனால எதையுமே நம்ப முடியாத இடத்துக்கு இருதயம் கடந்து போகிறது. அது ஒரு இருதயத்தின் நிலை. அப்போ பேதுருவை பார்க்கும்போது பேதுருட்ட ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனை போல மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம் என்றால் அங்க யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். இன்னைக்கு உலகம் கொடுக்கிற ரிப்போர்ட், உலகம் கொடுக்கிற காரியங்கள், உலகம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் மீடியால கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணி ஒரு சின்னதா ஒரு ஒரு விரல்ல ஒரு வழிதான் வந்திருக்கணும். அதுக்கு நம்ம கூகுள சர்ச் பண்ணா அது 1000 இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இதுதான் நெஜோன்னு நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அதுவே அவிசுவாசம். இல்ல, என்ன என் தேவன் ஏற்கனவே சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் அவருடைய தழும்புகளினால் என்னை குணமாக்கி இருக்கிறார் என்பதை நம்மளுடைய மனது, மைண்ட், வில், எமோஷன்ஸ்ல எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நீங்கள் சுகத்தை பெறுவீர்கள். அது இல்லாம உலகம் கொடுக்கிற ரிப்போர்ட், டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட், இத மைண்ட்ல நம்ம நிரப்ப நிரப்ப நிரப்பதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் யுத்த களமா இருக்கிறது. அப்போ இந்த அவிசுவாசம் அப்படிங்கிறது ஒரு உள் மனதிலுடைய ஒரு போராட்டம். தேவன் செய்யலன்னா என்ன செய்யறது? இது ஏன் ஏற்படுது? கடந்த காலத்துல ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களா இருக்கலாம். தேவனை நம்பாம நம்ம சொந்த புத்திய நம்புறது, புத்தியில் அந்தகாரப்பட்டு புத்தியில நம்ம புத்திய நம்புறது, நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ நம்புறது. வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப அவிசுவாசங்கிறது நம்மள தேவனுக்கு கீழ்ப்படியவே வைக்காது. நம்மளுடைய growth எல்லாத்தையும் அது தடுத்துரும். இதற்காக தான் நம்ம வசனத்தை, விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தைகளை, விசுவாசம் கேள்வியினால் வரும், மனதை மறுரூபப்படுத்தணும், சிந்தனைகளை கட்டுப்படுத்தணும், ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். ஒரு எண்ணம் வருது, எதை குறிச்சு உங்களுக்கு பயம் வருது, எதை குறிச்சு உங்களுக்கு கலக்கம் வருது, அந்த சிந்தனைய நீங்க அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கொண்டு போகும்போது அந்த இடத்துல கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அந்த எண்ணத்தை அப்படியே கிறிஸ்துவுக்கு கீழே நீங்க சப்மிட் பண்ணும்போது ஒரு பெரிய விடுதலைய நீங்க உணர்வீங்க. பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு அவங்க மனதை மறுரூபப்படுத்துறாங்க. மனது மறுரூபமாக ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மறுரூபம் எங்க நடக்கணும்? மனதுல மறுரூபம் அடைய அடைய நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் மறுரூபம் அடைகிறது. இன்றைக்கு நம்ம மனதை தான் மிகவும் முக்கியம். புது உடன்படிக்கையின் கீழ் நம்முடைய மனது மறுரூபம் அடைய வேண்டும். இந்த மனது மறுரூபம் அடையாம நம்ம தேவனிடத்துல நெருங்குவது என்பது
இயலாத காரியம். அவர் அப்படியே நம்பணும். அவர் செய்து முடித்த செயலை அப்படியே நம்பணும். அதற்கு பெயர்தான் விசுவாசம். அவர் என்னெல்லாம் சிலுவையில செய்திருக்கிறார், எத்தனை பேர் அதை நம்புறோம். எனக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார், என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார், என்னுடைய வியாதியை அவர் சுமந்திருக்கிறார்னா அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம் அப்படிங்கிறத நம்முடைய இருதயம் நம்புகிறதா? சின்ன காரியமோ பெரிய காரியமோ விசுவாசத்தோட எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயம் அது வெற்றியை தரும். ஒரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் சில நேரங்கள்ல தடுமாறும் பொழுது எனக்கு நீர் உதவி செய்யும். என் விசுவாசத்தை பலப்படுத்தி, என் விசுவாசத்தை புதிதாக்கி நான் வெற்றியின் பாதையிலே நடக்க எனக்கு உதவி செய்யும். அவ்விசுவாசம், இத நீங்க நல்லா கவனிக்கணும். அவ்விசுவாசம்ங்கிறது விசுவாசம் இல்லாத இடம், நிலை மாத்திரம் இல்ல, தேவனுக்கு பதிலாக வேறு எதற்கு மேலோ கொடுக்கப்படுகிற தவறான நம்பிக்கை. இது எல்லாரும் நீங்க நல்லா உள்வாங்குனீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்விசுவாசம் அப்படிங்கிறது விசுவாசம் இல்லாத நிலை அப்படிங்கிறத விட இதை எப்படி சொல்லலாம்னா, தேவனுக்கு பதிலா வேற எதுக்கு மேலலாமோ நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு எதுக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நியூஸ் மேலையா, ரிப்போர்ட் மேலையா, இல்ல மற்ற மனிதர்கள் உங்களை குறித்து சொல்லுகிற தவறான காரியங்கள்ல உங்க மனது அலசடிப்பட்டு கொண்டு இருக்குதா? ஐயோ, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, நான் இப்படியா அப்படின்னு உங்களுடைய ஐடென்டிட்டிய குறிச்சே நீங்க சந்தேகப்படுறீங்களா? நீங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? தேவன் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, நீ எனக்கு பிள்ளை, இந்த உலகத்தை படைத்தவருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகள் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. அவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, உன்கிட்ட பழுதே இல்லைங்கிறாரு. ஆனா உலகம் உங்களை பார்த்து ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது. நீங்க அதுதானே நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அந்த இடத்துல உங்க நம்பிக்கை இருக்கும் என்றால் அதுவே அவிசுவாசம். இன்னைக்கு அவிசுவாசம்னா அவரை நம்பாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளை குறித்தே நாம் தவறான நம்பிக்கை கொண்டிருப்போம் என்றால் அதுவே அவ்விசுவாசம். நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, கிறிஸ்து உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பதே விசுவாசம். அவர் உங்களை பிள்ளையா பார்க்கிறாரு, அவர் உங்களை பரிசுத்தமாய் பார்க்கிறார், அவர் உங்களை குற்றமற்றவர்களாய் பார்க்கிறார், உங்களை கண்டிக்கப்படாதவர்களாய் பார்க்கிறார், உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறார். நீங்க உங்களை இப்படி பார்க்கிறீங்களா? நான் வேதத்திலிருந்து வசனத்திலிருந்து தான் சொல்றேன். இந்த சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். இதை தெரியாதவங்களுக்காக அந்த வசனத்தையும் நம்ம வாசிச்சிடலாம். கொலோசேயர் 1:21. கொலோசையர் 1:21. உன்னை அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினால் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். வசனம் தெளிவா சொல்லுது. எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதுல முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் அவர் நம்மளை நேசிச்சு நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவர் பாவியா இருக்கும்போது நேசித்ததுனாலதான் உலகத்துக்கு வந்தாரு. இப்போ நம்ம நிலை எப்படி இருந்தது? நம்ம அவருக்கு சத்துருவாய் இருந்தோம். மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும்
தமக்கு முன் நிறுத்தும்படியாக, அவருக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். தேவனோடு கூட நாம் என்றென்றைக்கும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே நிஜம், இதுவே சத்தியம். உங்க இருதயத்துல குற்ற மனசாட்சி வரும் என்றால், நீ அப்படியா ஒரு நாள் அப்படி செஞ்சல, இப்படி செஞ்சல, அதனாலதான் உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு உங்களை குறித்தே தவறான எண்ணங்களை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதுவே அவிசுவாசம். சிலரோடு கூட ஆண்டவர் இப்பொழுது இடைப்படுகிறார். ரீபால ஹாஷல ப்ரீ கதூஷலபா ரேக்கல் மெஷ்லே ப்ரீ ஹதீகோ லூஷரபா. உங்களை குறிச்சு தேவன் என்ன பார்க்கிறார், தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார், அவருடைய எண்ணங்களோடு உங்களை குறித்ததான உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உயர எழும்பி பறக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். யார் காத்திருக்கிறவர்கள்? தேவனுடைய எண்ணங்களோடு நம்முடைய எண்ணங்கள் ஒன்றாயிருக்கும் பொழுது, அவர் எண்ணுகிற விதத்திலே நாம் நம்மை குறித்து எண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக நம்மை பார்க்கிறார். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு, இந்த நம்பிக்கையை விட்டு நீங்கள் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். நம்ம தேவனோடு கூட நிரந்தரமாய் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரையும் நம்மையும் இனி ஒரு காலம் எந்த வல்லமையும் பிரிக்க முடியாது. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார் என்று சத்தியம் சொல்லுகிறது. நாம் கேட்ட சுவிசேஷம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாக உறுதியாக விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது அப்படி ஆகும். ஒன்னே ஒண்ணு, நீங்க என்ன விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலனாலும் ஒண்ணு நிஜம், சத்தியம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார், அவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும்போது அவர் உங்களை பரிசுத்தமா பார்க்கிறாரு. நீங்க செய்த செயலினால் அல்ல, அவர் செய்து முடித்த செயலினால். அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நம்மிடத்துல அவர் குற்றம் காண்பது இல்லை. புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த நிச்சயம் நமக்கு வேணும். உங்களை குறித்து நீங்க தவறான எண்ணங்கள் நீங்க வச்சிருப்பீங்கன்னா மிகப்பெரிய அவிசுவாசம். அதுதான். உங்களை அவர் பிள்ளையாய் பார்க்கிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இருந்து நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள் என்று நமக்காக அவர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடிகிறதா? இல்ல உங்க மனதில் எழும்புகிற சத்தங்கள் உங்களுக்கு பெருசா தோணுதா? இல்ல மனுஷன் உங்களை குறித்து சொல்லுகிற சத்தம் உங்க இருதயத்துல பெருசா துணிச்சிட்டு இருக்கா? எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். ஒரு பெரிய சத்தியத்தை, விடுதலை பெறுகிற சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டு வர்றோம் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னால சொல்ல முடியும், டிப்ரெஷன்ல இருந்து, ஸ்ட்ரெஸ்ல இருந்த சரியான சத்தியத்தை அறியும் பொழுது மக்கள் நிச்சயமா விடுதலை ஆறாங்க. இன்னமும் கிறிஸ்துவுக்குள் இருப்பதை அறியாதபடிக்கு பாவம் பாவம் பாவம்னு சொல்லி இந்த பாவத்தில இருந்து வெளியே வர முடியாம சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் தான் பயத்திலையும், அந்த டிப்ரெஷன்ல, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்ல. சரியான சத்தியத்தை அறியும் பொழுது, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் குமாரன் மூலமாய்
நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை கூட எதுவும் தொடுவதற்கு அவர் அனுமதிக்கிறதில்லை. ஏன்னா நம்ம சரீரம் இப்போ அவருக்குரியதுன்னா நம்மை பாதுகாப்பதும் அவரே. வசனம் இருக்கு, அந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் 19, 20 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? வசனம் தெளிவா சொல்லுது, நம்முடைய சரீரம் நாம் தேவனாலே பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை நாம் தேவன் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த சரீரத்துலதான், இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். இன்னைக்கு கட்டிடத்தில் அவர் வசிக்கவில்லை, நமக்குள்ளே அவர் வசிக்கிறார். நம்ம கூடி வருகிற இடம்தான் சபை. அவர் சொல்லிட்டார், கட்டிடங்கள்ல நான் இருக்க போறதில்லை, நீங்க தான் எனக்கு ஆலயம். இன்னைக்கு நம்ம தான் ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தான் அவருக்கு ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இப்போ சரீரத்தையும் அவர் ஆளுகை செய்கிற இடத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சரீரத்தை ஆளுவது அவர். இன்னைக்கு அவர் நம்ம சரீரமாகிய ஆலயத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார்னா, இந்த சரீரத்தை தொட எதற்காவது அனுமதி இருக்குதா? இன்னைக்கு அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள புகுந்து வியாதியை கொடுக்குது, பலவீனத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே வசிக்கிறார் என்றால் எந்த வியாதியோ பலவீனமோ என்னை அணுக முடியாதுங்கிறத நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? இந்த சரீரத்தில் அவர் தங்கி இருக்கிறார் என்றால் நம்ம எது தொட முடியும்? இதெல்லாம் விசுவாசிக்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த மனது முழுவதும் உலகத்தின் காரியங்களில் அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கு. எதையும் நம்ப முடியல. நமக்கு அதாவது நம்மள ஈஸியா டிராப்ல விழ வைக்கிறது என்னன்னா, ஐயோ அவங்க ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே அப்படி நடந்துருச்சு. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க கேட்ட நொடி பொழுதுல உங்க விசுவாசம் அப்படியே அற்று போயிரும். நீங்க தேவனை நம்புவீர்களா, மனுஷனை நம்புவீங்களா? மனுஷனுடைய வார்த்தையை நம்புவீங்களா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இதை தவிர நான் வேற எதையும் நம்ப மாட்டேன். நாம் கேட்கிற சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் உறுதியாய் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, நம்ம மனது அந்த சுவிசேஷத்தில் மறுரூபம் அடையும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வெற்றியாக மாறும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். எல்லாவற்றையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம். யார்? அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் செய்து முடித்த செயலை விசுவாசிக்கிறவர்கள், நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களால் நிரப்பப்படும் பொழுது இவர்களே ஜெயம் பெறுகிறவர்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம். என்ன வந்தாலும் சரி. இன்னொரு ஒரு காரியம், அது முடிஞ்சா நாளைக்கு மார்னிங் ஷேர் பண்றேன். பவுலுக்கு நேர்ந்த போராட்டத்துல அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவராய் இருந்து அவர் ஜெயித்தார். எனக்கு அதை தியானிக்க அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கு நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? மரண போராட்டம், அதுல கூட அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? ஆதி அப்போஸ்தலர் எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. நீங்க என்ன வேணாலும் எங்களை செய்யுங்க, நாங்க எதை குறிச்சும் கலங்க மாட்டோம்.
அவங்க பாடி உடனே உடனே ரிவைவ் ஆகுறத பார்க்கிறோம். என்ன பண்ணாலும் அவங்களா ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவங்கள தொட முடியல, அவங்க சரீரத்தை தொட முடியல. அவங்க திருப்தி ஆகுற வரைக்கும் அவங்க சரீரத்தை எந்த வல்லமையும் தொட முடியாத இடத்துலதான் அவங்க இருந்தத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் உலகத்துல? ஒரு சின்ன ஒரு சிம்டம் வந்தோடனே அவ்வளவுதான், இது இப்படித்தான், அது அப்படிதான் அப்படின்னு எல்லாம் பயம். நான் ஜீவனுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துதான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஜீவனுக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த ஜீவனாகிய தேவன் எனக்குள்ள, ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார்னா என்னையும் தேவனையும் ஒன்றும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ நீங்க விடுதலையை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, for you were bought at a price. நம்மள கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு நம்முடைய சரீரம் அவருக்கு உரியது, நம்முடைய ஆவி அவருக்கு உரியது. இப்ப சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவதுன்னா என்ன? ஆவியில இருந்து நம்ம அவரை ஆராதிக்கிறோம். இப்ப சரீரத்துல அவரை மகிமைப்படுத்துறதுன்னா சரீரத்துல கூட அந்த ரெஸ்டோரேஷன் நடந்திருக்கிறத நம்ம முதல்ல உணரணும். விடுதலையை நம்ம உணரணும். உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக, இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அவயவமும், நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் அது ரைட்டியஸ்னஸ்குள்ள வந்துருச்சு, நீதிக்குள்ள வந்துட்டு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார்னா, இன்னைக்கு நம்ம சரீரத்துல ஏற்படக்கூடிய அத்தனையையும் அவர் சுமந்துட்டார்னா, இன்றைக்கு என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் அது நீதியின் ஆயுதம் அப்படின்னு நீங்க எப்ப உணர ஆரம்பிக்கிறீங்களோ பல காரியங்கள் உங்க சரீரங்களை விட்டு விலகுகிறத நீங்க பார்ப்பீங்க. மூதாதையர் மூலம் வந்த சில பலவீனங்கள், வியாதிகள், சத்தியத்தை சரியா அறியாதபடியினால, விசுவாசிக்க முடியாதபடியினால வந்த வியாதிகள், இப்படி எத்தனையோ இருக்கு. இது எல்லாம் இல்ல, என்னுடைய சரீரத்தின் அவயவம் அது நீதியின் ஆயுதமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரம், நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி என்னுடைய சரீரத்தில் வந்த எல்லா பாவங்களையும் அவருடைய சரீரத்துல அவர் சுமந்திருக்கிறார். அவர் தாமே தனது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார்னா, இன்னைக்கு உங்க பாடி வரைக்கும் இருந்த எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார். இப்ப ஒண்ணே ஒண்ணு, நம்ம மனது இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப மறுரூபமாகணும். இப்ப பிரச்சனையே எங்க இருக்கு? மனது மறுரூபம் அடையல. சரி, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடந்திருக்குல்ல, ஆனா எனக்கு ஏன் நடக்குது, எனக்கு ஏன் வந்தது, எனக்கு ஏன் வருது இப்படின்னு கேட்டோம்னா, இன்னமும் இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய மனது மறுரூபம் அடையவில்லை. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தானே அவருடைய சாயலாக நம்ம என்ன செய்யணும்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். குளோரி அப்பான் குளோரி எப்ப வரும் அப்படின்னா, அந்த மறுரூபம் நம்முடைய மனதில் நடக்கும் பொழுது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். இந்த மறுரூபம் அடைய 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 அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒன்றாய் மாறுகிறதை உணர ஆரம்பிப்போம். அப்படியே நம்ம அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய், வெளிச்சமாய், தேவ புத்திரர்களாய் இந்த உலகத்துல நாம் நிச்சயம் எழும்பி பிரகாசிக்க முடியும். கேட்ட இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் துணித்து கொண்டே இருப்பதாக, உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது பலத்த மாற்றங்களை ஏற்படுத்துவதாக, 100 மடங்கு விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலன் தருவதாக ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும்
அப்பா, எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீகா லபாரா ஷேக்கெலே ப்ரீ லீப லீஷோ ரூஹது கரபா ரீஷா மல் ஹஷ்லேக்ரே தீக்கி லீபோ ரூஷலப்ரா ரீபலா ஹஷீமோ லூக்கது கராபி லீபல் ஹாஷ்லே பிரெக்கெலே ரிஷி கிலு ஹது கரபா. உமை நன்றியோடு 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 உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் நீர் புதிதாக்கி இருக்கிறீரப்பா. இன்றைக்கு இதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இன்னமும் ஆழங்களுக்குள்ள கடந்து போக முடிய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த சத்தியத்தின் ஆழங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை இன்னமும் ஆழமாய் அறிந்து உணர, பிளவுபடாத இருதயம் ஒவ்வொருவரும், நாங்க ஒவ்வொருவரும் பிளவுபடாத இருதயத்துல இருந்து செயல்பட எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்க இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்கப்பா. சூழ்நிலை அல்ல, மனிதர்கள் அல்ல, மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல, எது எதிராய் இருந்த பொழுதிலும் இந்த உலகத்தையே படைத்தவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை, அந்த உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற இருதயம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க விரும்புறோப்பா. உலகம் எங்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படக்கூடாது. எல்லாவற்றையும், அது எல்லாம் மாயை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீர் ஒருவரே சத்தியம், நீர் ஒருவரே நிஜம், உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே சத்தியம், அவரது வசனமே சத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்லுதுப்பா. உங்க வார்த்தைகளை மாத்திரம் நாங்க சத்தியமாய் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க ஜீவனுக்குள்ள இருக்கிறோம், வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோம். உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாங்க உணர்கிறோம் அப்பா. எங்களை குற்றப்படுத்த எந்த வல்லமையாலும் முடியாது. நாங்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்களாய் உமக்கு முன் நாங்கள் இருக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய அன்பினால் எங்களை கட்டி அணைத்திருக்கிறீரப்பா. அப்பா, உங்க அன்புக்குள்ள நாங்க இருக்கிறோம். எங்களை ஒரு நாள் நீங்க தள்ள மாட்டீங்கப்பா. இதை நாங்க ஆழமாய் ஒவ்வொருவரும் உணர கர்த்தர் கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் உங்க பிள்ளையா மனதார நான் பிளஸ் பண்றேன். இன்றைக்கு சந்தேகம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, அவிசுவாசம்னா என்ன, அன்டிவைடட் ஹார்ட்னா என்ன, இதெல்லாம் தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. தகப்பனே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்துல இங்க வந்த ஒவ்வொருவரையும், அவங்க குடும்பங்களையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலேயும் நான் வெளிச்சத்தை பேசுறேன், ஜீவனை பேசுறேன்ப்பா, சுகத்தை பேசுறேன், சமாதானத்தை பேசுறேன், சந்தோஷத்தை நான் பேசுறேன்ப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகள் நீங்கட்டும், ஒரு மனதும் அன்பும் பெருகட்டும் என்று சொல்லி மனதார நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.